ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா கிச்சடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சேமியா கிச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்டட் வெர்மிசெல்லி சேமியா வச்சு சூப்பரான ஒரு கிச்சடி. நம்ம வெள்ளை ரவை கோதுமை ரவையில் கிச்சடி செய்வோம். நான் இன்றைக்கி இந்த வெர்மிசெல்லி சேமியா யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு கிச்சடி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த சூப்பரான கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சுட்டு பெரிய பேன் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகணும். ஹீட் ஆனது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பட்டை அதை உடச்சி வச்சுருக்கேன். பிரியாணி இலை இருந்தால் நீங்கள் பிரியாணி இலை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேண்டான்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கார மிளகா, பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் இந்த வரமிளகா மட்டும் போடலாம். இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது சின்ன கேரட் 5 பீன்ஸ் நல்லா கழுவி கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதை போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கேரட் பீன்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காய் வதங்கும் போதே இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம். கேரட் பீன்ஸ் நிறம் மாறாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்க. இது நல்லா கொதி வரணும். சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்போ தான் உதிரியாக வரும். இல்லைன்னா இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேமியா போட்டுக்கலாம். தண்ணி பத்தலை, கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர். இப்போ நல்லா
வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நான் ஊற்றின தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான, கலர்ஃபுல்லான, ஹெல்த்தியான சேமியா கிச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கிச்சடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.